என்றென்றும் பெயர் சொல்லும் திட்டமாக தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கும். தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடக்கி வைத்து மாணவர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போற திட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட திட்டமா உருவாக்கி இருக்க தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரும் மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன். இந்த திட்டத்தால தமிழ்நாடு முழுக்க பயன்பெற போற மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவதையே இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற வினேஷ் போகத்தின் கதையை எடுத்துக் கூறி மாணவர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பெருமையில்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை நாம வருங்காலத்தில் உருவாக்கணும். உலக அளவில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு விளங்கணும். மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்கக்கூடாது. தடங்கள் ஏற்பட்டா அதை உடைச்செறிந்து மாணவ சமுதாயம் வெற்றி பெறும். அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன். வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் 32 பேரை இலங்கை அரசு கைது செய்திருப்பது கண்டனத்திற்குரியது. இலங்கை கடற்படையினருக்கு எதிராக மத்திய பாஜக அரசு மற்றும் மாநில திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது கண்டனத்திற்குரியது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு சம்மன். ரவுடி நாகேந்திரன், சம்போ செந்தில் உள்ளிட்டோருக்கு வழக்கறிஞராக பணியாற்றியதால் விசாரிக்க முடிவு. புதுச்சேரியில் புதிய மதுபான கொள்கைகளை கொண்டுவர அரசு தயார். மக்கள் தொகை தேவைக்கேற்ப புதிய மதுபான கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம். கோயிலை பூட்டி வைப்பது கடவுளை சிறை வைப்பதற்கு சமம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. உடல் உறுப்பு தானம் செய்பவரின் இறுதிச் சடங்கில் அரசு மரியாதை வழங்கப்படும். தமிழ்நாடு அரசின் அறிவிப்பை தொடர்ந்து ஆந்திர அரசும் அறிவிப்பு. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடைத்திருப்பது டெல்லி மக்களுக்கான வெற்றி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதேபோன்று விரைவில் சிறையில் இருந்து வெளியே வருவார் எனவும் ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி கருத்து. வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதா விவகாரத்தில் அனைத்து அதிகாரமும் தனது கையில் இருக்க வேண்டும் என பாஜக விரும்புவதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. மத விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடுவது முறையல்ல எனவும் அவர் பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.